கொடைக்கானல்ல நான் ஏன் இப்படி மங்களகரமா சுத்திட்டு இருக்கேன்னா, நாங்க ரூம் போகும்போது பெருசா ஒண்ணும் குளிர் இல்ல. ஆனா வெளியில வந்து பார்த்தோம்னா, அப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவரோட நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன். குழந்தைக்கு எல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக சிஸ்டர் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க குல்லாலாம் இல்லாம உசுர் வாழ்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து பக்கத்துல இங்க வந்து குல்லா இந்த மாரி விஷயம்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டோம். அப்புறம் வந்து ஃபுல்லாவே காட்டன் வச்சுக்கிட்டோம் காதுலலாம். ஏன்னா அப்படி ஒரு டாலரேட் பண்ண முடியாத அளவு குளிராச்சு. கண்டிப்பா ஸ்வெட்டர் முடிஞ்சா சாக்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஏன்னா வந்துட்டு கால் தான் ரொம்ப சில்னஸாவே இருக்கும். ஸோ கோக்கஸ் வாக் பக்கத்துல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்க வந்து ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்ல போட்டிங் போலாம் அப்படின்னு. ஆனா 5 மணிக்கெல்லாம் அந்த லேக் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்து இந்த பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு ரூம் போறதா பிளானு. ஆனா வந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்துட்டு சாக்லேட் ஷாப் வச்சிருந்தாங்க. சரி ஊட்டியில தான் எதுவும் ட்ரை பண்ணல. இங்கேயாவது சாக்லேட் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தபோது, எனக்கு வந்து டார்க் சாக்லேட் வித் நட்ஸ் இருந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதில தான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் அஃபோர்டபுள் ரேஞ்சில நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. கடல் மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே நெறைய பேர் வச்சிருந்தாங்க. எல்லாத்துலயும் பிரைஸ் வைஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் குடுத்தாங்க. ஆனா நெறைய வந்து நமக்கு சாம்பிளுக்கும் குடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு கூஸ் பம்ப் ஆகவே ஆகாது குழந்தையிலேருந்து. அது எப்படி இருக்கும்லாம் நான் கேட்பேன். பூச்சி விட்ற மாரி இருக்குமான்லாம் கேட்பேன். ஆனா இங்க அடிச்சா குளிருக்கு எனக்கே அந்த மாரி ஆச்சு. ஸோ அங்க ஃபுட்டு எல்லா ஹோட்டல்லையுமே வந்துட்டு இந்த ஒயிட் பிரியாணி தான் பிரியாணின்னு சொல்றாங்க. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தம் பிரியாணியான்னு கேட்டு ஆர்டர் பண்ணுங்க. கொஞ்சம் ஒஸ்ட்டா தான் இருக்கும் ஃபுட்டு எல்லாமே. டூரிஸ்ட் பிளேஸ்னாவே அப்படி தானே. ஸோ அதுக்கப்புறம் நாங்க ரெகுலரா ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ல தான் வந்து எங்களோட டின்னரும் சாப்பிட்டோம். சும்மா ஒரு தோசை அந்த மாரி ஆளுக்கு ஒண்ணா சாப்பிட்டுட்டு, கதைய க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு தூங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மன வருத்தத்தோட தான் மக்களே முதல் நாள நாங்க முடிச்சோம்.